அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். எனக்கு இந்த அருமையான நிகழ்ச்சிக்கு தலைமையேற்கும் வாய்ப்பை வழங்கிய நான் சார்ந்த களம் அமைப்பிற்கும் அதன் ஒருங்கிணைப்பாளர் திரு துளசிதாசன் அவர்களுக்கும் முதற்கண் என் நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறேன். களத்தில் எங்களோடு எம் மனங்களில் எப்பொழுதும் இருக்கும் காலம் சென்ற எம் கவிஞர் நந்தலால் அவர்களை நினைவு கூர்ந்து என் தலைமை உரையை துவங்குகிறேன். மேடையில் அமர்ந்திருக்கும் மருத்துவர் செந்தில்குமார், மருத்துவர் ஸ்ரீதரன், திரு தங்கராஜ், நம் சிறப்பு விருந்தினர் திருமிகு அமர்நாத் ராமகிருஷ்ணன் மற்றும் களம் நண்பர்கள், பெருந்திரளாக விழாவில் பங்கேற்றிருக்கும் அனைவருக்கும் மீண்டும் என் வணக்கங்கள். களம் அமைப்பு கீழடி அகழாய்வில் மிகுந்த ஈடுபாடு கொண்ட திரு பாலகிருஷ்ணன், திரு சு வெங்கடேசன் நாடாளுமன்ற உறுப்பினர் என்ற பல ஆளுமைகளை பலமுறை அழைத்து கௌரவித்து அவர்கள் உரைகளை கேட்டுள்ளோம். நம்மில் சிலர் கீழடிக்கு சென்றும் சங்கத்தமிழின் தொன்மைகளை நேரில் கண்டும் வியந்திருக்கிறோம். அந்த வகையில் திரு பாலகிருஷ்ணன் கூறுவது போல் சிந்து சமவெளி விட்ட இடமும் சங்கத்தமிழ் தொட்ட இடமும் ஒன்று என்று முழங்கி ஒரு பண்பாட்டின் பயணம் என்ற உயர்ந்த நூலை வழங்கி தேசிய அளவில் சிந்து சமவெளிக்கும் தமிழனுக்கும் உள்ள தொப்புள் கொடி உறவை நிரூபித்து கொண்டே இருக்கிறார். திரு அமர்நாத் ராமகிருஷ்ணனின் சில உரைகளில் அவர் எப்படி புதினத்திற்கும் வரலாற்றுக்கும் இடையே ஒற்றுமை ஏற்படுத்தி குழப்பம் விளைவிக்கிறார்கள் என்பதில் கோபப்படுகிறார். அதை பற்றி விரிவாக நமக்கு எடுத்துரைப்பார். ராமாயணம் மகாபாரதமும் புதினம் தழுவிய காப்பியங்களே ஒழிய அவை வரலாறுகள் அல்ல. புதினம் கற்பனையை அடிப்படையாக கொண்டது, ஆனால் வரலாறு சான்றுகளை அடிப்படையாக கொண்டது என்கிறார். சமீபத்தில் ஒரு தமிழ் திரைப்படத்தில் ஒரு வில்லன் சொல்லும் ஒரு வசனம் எனக்கு ஞாபகம் வருகிறது. அதில் அவன் சொல்லுவான், உண்மையை நிரூபிக்க தாண்டா ஆதாரம் தேவை, பொய்யை நிரூபிக்க குழப்பமே போதும் அப்படின்வான். அந்த வகையில் பல குழப்பங்கள் என்று நிலவுகின்றன. அவர் மேலும் கூறுகிறார், நாகரிகம் மனிதனால் தோற்றுவிக்கப்பட்டது, கடவுளால் அல்ல. இது மிகவும் அடிப்படையான ஒரு கருத்து போல் எல்லோருக்கும் தோன்றும். ஆனால் சமீப காலங்களில் இந்த கூற்றை கூட கேள்விக்குரியதாக்குகிறார்கள். இத்தருணத்தில் என் எலும்பு மூட்டு சம்பந்தப்பட்ட ஒரு முக்கியமான தொல்லியலை பற்றி குறிப்பிட்டு என் உரையை முடித்துக்கொள்ள விரும்புகிறேன். மார்கரெட் மீட் என்ற தொல்லியல் நிபுணர், அவர் ஸ்பெயினில் ஒரு குகையில் ஒரு எலும்புக்கூடை கண்டுபிடித்தார். அதில் தொடை எலும்பு முறிந்து கூடியிருந்த அந்த எலும்புக்கூட்டில் இருந்த தொடை எலும்பு முறிந்து கூடியிருந்தது. இது எந்த விதத்தில் இது முக்கியத்துவம் வாய்ந்தது என்றால், தொடை எலும்பு முறிவது என்பது உயிர் கொல்லி ஒரு இன்ஜுரி, ஒரு விஷயம். ஏன்னா தொடை எலும்பு உடைஞ்சிச்சுன்னா அது கூடுறதுக்கு 4 மாதம் ஆகும். அந்த மனுஷனால் நடக்க முடியாது. அவரை தூக்கி சுமந்துக்கிட்டோம் அந்த காலத்தில் யாராலையும் அவரை காப்பாற்றிருக்க முடியாது. அப்போது அவரோட வலியை கட்டுப்படுத்தி அவருக்கு உணவு அளித்து அவரை பாதுகாப்பாக வச்சு வேட்டையாடும் மிருகங்கள்கிட்ட இருந்து அவரை காப்பாற்றி அவனை பிழைக்க வச்சிருக்காங்க. ஒரு மனிதன், ஒரு சக மனிதனும் ஒரு சமூகமும் அவன் கூட இருந்து அவனை காப்பாற்றிருக்காங்க. அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, அந்த 15,000 வருஷம் முன்னாடி கண்டுபிடிச்ச அந்த ஸ்கெலிட்டன் தான் மனுஷன் சிவிலைசேஷன், நாகரிகம் அடைஞ்சதுக்கான முதல் ஆதாரம்ன்றாங்க. ஏன் அப்படின்னா, இந்த வரலாறு ஆதாரத்தின் அடிப்படையான விஷயமான ஒரு இதை நம்ம கற்பனையில் பண்ணுறது கிடையாது. வரலாறுன்றது இட் இஸ் பேஸ்ட் ஆன் எவிடன்ஸ். டாக்டர் செந்தில்குமார் சொன்ன மாதிரி, அது மாதிரி அந்த முதல் ஆதாரம். நான் ஒவ்வொரு முறை இந்த தொடை எலும்பு அறுவை சிகிச்சை செய்யும் போதும் இந்த கூற்று என்னை ஞாபகப்படுத்தி கொள்ளும். ஸோ திருவள்ளுவர் சொன்ன மாதிரி, எப்பொருள் யார் யார்வை கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு
என்ற குரலின் சான்றாக நமக்கெல்லாம் மெய்ப்பொருள் விருந்து அளிக்க வந்துள்ளார் திரு அமர்நாத் ராமகிருஷ்ணன். அவரை மீண்டும் ஒருமுறை உங்கள் அனைவரின் சார்பாக வருக வருக என வரவேற்று இந்த நல்ல வாய்ப்புக்கு நன்றி கூறி அமர்கிறேன். நன்றி.